வேதத்தின் அதிசயங்களை நீ பார்க்கணுன்ற, நீங்க புரிய வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. என்னை குறித்த அறிவு வரும்போது நீங்க எதை குறித்தும் பயப்பட மாட்டீங்க. பைபிள் அப்படிதான். தேவனை அறிந்த அறிவு உடையவர்கள் உயிருக்கு போறது விஷயத்துக்கு கூட பயப்படல. 20 லட்சம் ஜனங்கள் முறுமுறுத்துட்டே வராங்க. ஒரு மோசே தைரியமா நின்றுட்டு இருந்தார் எல்லா சூழ்நிலையிலேயே. 20 லட்சம் பேருக்கு தெரியாத ஒன்று இந்த மோசே ஒருத்தருக்கு தெரியும். ஆடு மேய்ச்சிட்டு இருந்தப்போ ஒருத்தர் சந்தித்தாரு. அந்த அக்கினியினால எரிகிற அந்த புஷ் முட்செடியின் மத்தியில அவர் வெளிப்பட்டார், தன்னை வெளிப்படுத்தினார், யாருன்னு ப்ரூஃப் பண்ணாரு. இந்த மோசே அறிந்தது மாதிரி இந்த 20 லட்சம் பேர் அறியல. அதனால பிரச்சனை என்ன, ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் பாக்கெட்ல கல் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டக்குன்னு எரிஞ்சிடணும்டா இந்த ஆள் மேல, எங்கேயா கூட்டு வந்து. ஏன்னா இவங்க மோசேவை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மோசே கர்த்தரை பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தரை பார்க்கிறவனுக்கு தைரியம் இருக்கு, மோசேவை பார்க்கிறவங்களுக்கு தொட நடுங்குது. இன்னைக்கு இதுதான் பிரச்சனை. நம்ம உலகத்தை பார்த்து, காரியங்களை பார்த்து, சூழ்நிலைகளை பார்த்துட்டு இருக்கும் போது நமக்குள்ள இருக்கிற அதிகாரமே நமக்கு தெரியாம போகுது.